எப்படி எப்படி சமாஜாதி எப்படி போது ஆகமத்தை சாத்த போக மாட்டேங்குது. சொல்லுங்க என்ன நடந்திருக்கு? என்ன சினிமா ஓடிட்டு இருக்கிறோம்? என்ன சாமி மொசம் மொத்தம் பேசிக்கிட்டே அது கோயிலுக்கு வரி கொடுக்காம பேசுவாங்க. கொலை விட்டு வந்து கூத்தாடிக்குவா பேசுறாங்க. நம்மள எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க? வேஷம் போட்டா இது வண்டி வேஷத்துக்கு. ஏண்டா 10 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் அவங்க சத்தம் போடணும். சரி சரி 10 மணிக்கு மேல நாம தான் சத்தம் போடணும். ஏன் நம்மளுக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு தாண்ட சம்பளம் தராங்க. சரி சம்பளமா தராங்க. சின்ன சோக்கம் மடிச்சு விடாத. சரிங்க கொடுத்துருவாங்க. சரி அண்டா கொடுக்கறதான் என்னது சம்பளம்? அண்டா சரி இங்கத்தான் இருக்கிறேன். மிச்சில வைக்கிற சாமி பருப்பு குழம்பு தான்.
என் அருமை தோழரே. என்ன இருக்கு? எந்த தேசம் சொல்லுங்க? எல்லாரும் அனுப்ப எங்க போயிட்டு சொல்லுங்க. பெருச்சனத்தோட ஒரு டைமா ஒரு ஊர்ல சுத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க அண்டா சொல்லுங்க. இங்க அங்க போய் பேசுறேன். மாலை கட்டு தம்பி. இப்ப பல்லெல்லாம் லிப்டிக் போட்டுருக்காங்க. 9 காலுக்கு உள்ள போனான். மணி 12 மணிக்கு சொல்லுங்க. நான் வரும் தருண காலங்கள் என்னை யாரிட்டு உரைந்தா ஏங்க உனக்கே தெரியும். சொன்னாதாங்க தெரியும். சொன்னா தெரியும். சொத்து பார்த்தாலும் கற்றவங்க தெரியும். கலையோட பெருமை அரியப்புல கிடைக்கல. அது கிடைக்கிறது சார். ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு டேய், அது கிடையாது. படித்தவனுக்கு தெரியும். தன் பணியோட பெருமை அந்த தேவத்தில் சபைக்குடைய தேவர் சபை. தம்பி நான் எடுக்க மாட்டேன். எடுத்தனா தண்ணி வராத விட மாட்டேன். ஐயோ என்ன அது தண்ணி வராத தம்பி? பிச்சு பிச்சு எடுத்து விடுவேன். ஏகப்பட்ட கூட்ட 10 பிச்சை காட்சி போட மாட்டாங்க. முக்காவச்சி நாங்களே வாங்கி தின்னுட்டோம். அத உரி உரின்னு உரிச்சு விடுவேன். என்ன கச்சப்புகள்ல வேலை செஞ்ச காலையில உரிக்கிறதுதான். என்னது கறி? ஆமாமா போறதுதான். ஞாயிற்றுக்கிழமை இல்ல நான் வரும் தருண ஆமா. அதாவது எப்படி தெரியுமா? எப்படி? இந்த உலகத்தில் சபைக்குடிவா ராஜபுரிமான சபை ராஜமுனிவான சபை சிறியோர் பெரியோர் பண்டிகை எப்ப சொல்லுவோம்? நாளைக்கா? ரயிலுக்கா போறா இல்ல கூட்டத்துல கோயந்தா போறதா? ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது. ஆணாய் பெற்ற அப்பமார்கள், பெண்ணாய் பெற்ற அருமையான தாய்மார்கள், சிறியோர்கள் பெரியோர்கள் யாவற்ற பேர அலைக்கடல் போல அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி எள்ளு போட்டா என்ன காரணம்? படுத்த கட்டிட்ட கொடுத்துமா? ஏய், அந்த அளவுக்கு கோட்டை நிறைஞ்சு வலியுது. ஆமா, கிராமிய தெருக்கூத்துல மக்கள் இல்லையா? மக்கள் இல்லைன்னா கிராமிய தெருக்கூத்து கிடையாது. நாம வந்து கடவுள் நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிடுறோம். நம்மளுக்கு கடவுள் யாருன்னா இந்த அழகான பொதுமக்கள் தான். அவங்க ஆதரவு தந்தாதான் நாமங்க. ஆமா, ஒரு கை தட்டினா வராது, பல கை தட்டினாதான். அப்படியாப்பட்ட நல்ல உள்ளங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த காளியம்மனை கொஞ்சம் என்ன ஒரு இரவு கிராமிய தெருக்கூத்து நாடகம். தெருக்கூத்து நாடகம் என்ன ஊருப்பா? என்ன ஊரு? என்ன ஊரு? சித்திரவாதம் பண்றீங்க. என்ன சாமி? என்ன ஊருப்பா அது? என்ன ஊரு இது? செம்புளி சம்பளைங்க. என்ன சாமி? என்ன சாமி? வேப்ப மரத்து முனியப்பன். இன்னும் செம்புளி சம்பளை எழுதிய வேப்ப மரத்து முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு இளமணி பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த பேக்கரிக்கு முன்னால அந்த பஸ் ஸ்டாண்டு உட்காந்துட்டு இருங்க. நாங்க 5 மணிக்கு கூத்த முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவோம். பாட்டுல போயிட்டு எத்தனை ரூபா கோமாளி நம்ம செட்ல செப்பிளிச்சம்பளையும் அரவக்காடு. தரவக்காடா? தரவக்காடு என்றால் தரவக்காடு. நீ அரவக்காடு தரவக்காடு என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருத்த பச்சை எலம்புல அருகில் உள்ள தரவக்காடு என்றால் நம்ம சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டிலே அதாவது காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமக்கு ஓரிரு தெருக்குத்து நாடகம் அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எந்த பூவும் போனாலும் தங்க பூவா இருந்து கூட்டம் குறையாமல் கொண்ட பூ வாடாமல் ஆண் பிள்ளை பணவக்க அரசு தாண்டி பெண் பிள்ளை பணவக்க பெற்று பிறகு வாழையடி வாழையடியாக வம்சம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த காளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஒரு கேள்வி சொல்லுங்க. அதாவது இந்த அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன? ஏங்க ஊரு பேரும் தெரியல, கடவாங்க என்ன நாடகம் தெரியல. கம்மியில மோத முடியாத
எதுவுமே தெரியாத எதுக்கு சாமி வெளியே வந்தீங்க? நான் அதான் உனக்கு கேக்குறேங்க. தெரியாத தெரியாம கேக்குறேன். ஆமா. நண்பா, கூத்துக்கு வெத்தலை பாக்கு வாங்கினதாரு. வெத்தலை பாக்கு எங்க சாமி இப்பெல்லாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. போன்ல போட்டு விடுறாங்க, வாங்கி திரும்பி ஓடியாந்துறோம். ஆமா, போன் பே. சீப்பும் இல்ல சாமி, நம்மளுக்கு காரும் இல்ல, ஆட்டோ தான் இருக்குது. அதெல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறாங்க. அக்காலத்துல போடுறது மாமாங்க. நீ தானே அக்காலத்துல போட சொன்ன. போன்ல அது பண்ணி விட்டுறாங்க. போன்ல பண்ணி விட்டாங்களா? போன்ல பண்ணி விட்டாங்க. அதனால தான் வந்துட்டியா? நீ தான் போட்டு விட்டுறிய. நீ கூத்தாடுறன்னு சொல்லுங்க. அதான்ப்பா, நானுங்க வெத்தலை பாக்கு வாங்கினல. வெத்தலை பாக்கு வாங்கலாம் சாமி. சங்கில ஒரு கவுளி எத்தனை 45 கிலோ சொல்றேன். கேள்வி ஓட்டு பையன் அந்த வெத்தலை பாக்குல அட்வான்ஸ் செட்டு வாத்தியாரு சில்லறத்தனம் பண்ணக்கூடாது. அது உனக்கு தான் தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல நம்ம சில்லற போட்டு செட்டு எதுவுமே கிடையாது. நாதாங்க செட்டு வாத்தியார் நீ தானே? செட்டு கோமாளியாரு. டபுள்டி செட்டு யாரு? பேனர் அடிச்சுதாரு. இந்த பேனர் அடிச்சுதாரு. அது கொங்கனா படத்துக்காரங்க. ஆமா. இல்லடா, யாரு பேரு சொல்லி அடிச்சது? என் பேர் சொன்னாங்க, அடிச்சு விட்டான். அடிச்சுட்டாங்க. இந்த படுதா யாரு? அதான் சாமி சண்டையில வந்தாளா இருக்கு. 10 டீ ஒரு எனக்கு மட்டும் ஒரு ஆர்லிக்ஸ் சண்டை வேஷம் போடுறோம். அண்ணா நீ வேஷமே போடாத போ. ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இருந்துடா போயிட்டு. இல்ல என்ன வண்டி வேஷமா? 10 ஒரு 11. நாளை கலைஞர்களப்பா. ஆமா, வரப்போது வருங்கால கலைஞர்கள். வரும்போது மட்டும் இளம்பலில 350 ரூபாய்க்கு தீனி வாங்கி கொடுத்துருக்கேன். நீ பத்தா நீ தாண்டா வாங்கி கொடுக்கணும். அந்த பையன் எனக்காக பிறந்தான். யாருக்கா பிறந்துச்சு? அது எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது. எப்படா பிறந்திருக்கோம்? அது அவனை கேளுங்க, சொல்லுவான். நான் போவேன். எல்லாமே நான் தாங்க. ஏடா அந்த டெம்பா இருது. அந்த டெம்பா இருது. எங்க அந்த டெம்பா இருதுப்பா. எங்க இருக்குது? அந்த ஆண்ட நிக்கிறிய மூளையில அந்த யாருக்குமே என்னடா எனக்கு தான். அதுவே இப்பதான் வந்திருக்கா. அப்ப அந்த கூத்து என்னன்னா காலையில சொல்லி கொடுவான். சொல்லுங்க. எப்பா அந்த டெம்பா ஒண்ணுதா? டெம்பா இப்ப என்னதுங்க? விடிகான பைனான்ஸ்காரங்க டிவி கட்ட முடியாத இங்க வந்துட்டோம். நாளைக்கு பையனை வச்சு அப்படி லோன் கட்டி போடுவேன். வந்து வசூல் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாமே நீதானா? ஏப்பா இத்தனை எல்லாத்துக்கு முன்னாடி வேஷம் போட்டு வெளியே வந்தது நீதானே? என்னது இந்த ஊர்ல காலாட்டம் காலை வெட்டி விடுவாங்க, அதையும் சேர்த்துதான். முடிச்சிட்டு போயிருந்தேன். அவனை வச்சு அடிப்பேன். எல்லாமே நீதானே? ஏன்னா ஊர் பேர் தெரியாம 10 மணில இருந்து கூத்தாடிட்டு இருக்கிற. மத்ததே மணி 8:45 வந்துட்டோம். நீ வரல. ஏன் சாதம் அடிச்சிட்டு இருக்க? இது சாப்ரா வடடே பேத்த கூதி. எப்ப பேத்த கூதியா? தெரிஞ்சிருக்குது. வந்த பாஞ்சராத்துல நான் அப்படிதான் கத்தலா சோத்தனே. 14 பேர் பிச்சைவா தண்ணீங்க. ஆர்சல் சாப்பாடு. அருமையான நாடங்க. சூப்பரானோம். ஒரு பாகமலகப்பட்டு சக்தி பெரிதா கங்கை பெரிதா இந்த நாடகத்தில் நான் மத்தியிலே முதல் தற்பராக சிக்கித்தகோல் வாய்ப்புற முயற்சியால் வாங்கிப்போல் நான் மத்தியிலே நான் எவதை வைக்கிறேன் எவதை நாடி வைக்கிறேன் என்ன காக்கா பல்பு அவன் சொல்றாங்க கையை கையை என்ன பார்த்தா காக்கா ஓடி பண்ண தெரியுது அப்பனுக்கு மகனுக்கும் ஒரு வீரர் ஏன் போட்ட வளமா பாடி விஜய் அவர் ஒண்ணுக்கு போயிட்டாரு. நான் யார் தெரியுமா சொல்லுங்க.
பொண்ணடிகளே வந்தீங்களே, நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன? நண்பா இப்ப பாரு எவ்வளவு அமைதியாகிறாங்க. அமைதியா இருந்தா தான் கதை புரியுமா? ஆமா. நாம வந்தோம் பேசணும் ஒண்ணும் புரியாது. ஒண்ணும் புரியாது. தயவு செஞ்சு யாரும் வாயில பேசாதீங்க. ஆமா, சுத்தம் போடாதீங்க. அமைதி. அமைதி அப்படி சொல்லணும். சரி, நல்லா சடோன் ப்ளீஸ். சடோன் அது மாசக்காரங்க, அது வேற. அது காது கொட்டுறது. யாராருக்கோ தூக்கம் வருது, இவனுக்கு வரமாட்டேன். ஏன்டா உங்களுக்கு வரமாட்டேங்குது? என்ன நோக்காடா? தூக்கத்துல தானே போறீங்க. எத்தனை லாரி பஸ் வருது? ஏன்டா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா? அப்போ கண்டிப்பா நான் கை விட்டுட்டு நீ இப்ப பாடையில போயிருந்துச்சாது. எதுக்கு? ஒரு நாளைக்கு தூக்கத்துல உடத்தான் போறேன். எங்களை கொட்டுறதுலயே இருங்கடா. உங்களே கொட்டி பிடித்தான் போறேன். முன்ன மாதிரி மய மயனு போங்கண்ணா. சொல்லுங்க. அவன் துணி பிடிச்சு என்ன பிடிச்சிருக்கிறா? அவன் தான் வந்து கேட்டேன், நானே கேட்டேன். பெத்ததாரா? பெத்ததாரா? பெத்ததாரு பெத்ததாருங்கப்பா. இனிமேலும் பேசக்கூடாது. சரி, பேச மாட்டோம். இனிமே நீயும் பேசாத. எப்படி விரை சொன்னேனே, உனக்கு தெரிந்ததா என்ன? அது கூட அந்த பையன் குறுக்க வந்துட்டாங்க. என்ன பேரு? அதாவது மேல கை வைக்காதீங்க. ஏப்பா மேல கை வைக்காதீங்க. என்னாச்சு? நான் பன்னிக்கறி தின்னு போட்டேன். எனக்கு கவுச்சாவ. நீ கோழி எடுத்துங்கள. நான் திங்கலையே. சரி, பெயர் பெயர். அதாவது மும்மூர்த்திகள் 3 பேர். சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. காத்தல், அழித்தல், படைத்தல். காத்தல், அழித்தல், படைத்தல். காக்கக்கூடிய தொழில் யாருக்கு? சிவபெருமானுக்கு. சரி. அழிக்கக்கூடிய தொழில் விஷ்ணு பகவானுக்கு. சரி. அதாவது படைக்கக்கூடிய தொழில் பிரம்மதேவனுக்கு. சரிங்க. அதாவது உலகத்தில் இருக்க, அதாவது எருமை முதல் யானை முதல் எருமைக்களை 56 ஜீவவேதிகளையும் படைக்கக்கூடிய, அதாவது படைக்கும் கர்த்தாவாகிய என் பெயர் பிரமதேவ். பிரம்மதேவனுக்கு உலகத்தில் படைப்பும் பொறுப்பை ஏற்ற பிரம்மதேவன். அப்படி இருந்தாலும் இந்த அழகான பிரம்மதேவனை ஈட்டெடுத்தாங்கள தாய் தந்தை. யாரு? என் மாதா. யாரு? என் பிதா. யாருங்க? தெரியுமா? யாருங்க? உனக்கு தெரியாது? அவங்க ஒரு பக்கத்தோடா. அப்படியா? சொல்லுங்க. இவ்வளவு தூரமா கேட்கிறீங்க. உன்னையும் பெற்றிருப்பாங்களா? என்னை பெற்றுட்டு போயிட்டாங்க சாமி. எங்கடா? தோலை காட்டுது. மறுபடியுமா? சொல்லுங்க. தெரியுமா?
உலகத்தை ஆளக்கூடிய உங்களோட விட பிரபதாவன் இந்த அழகான பிரபதாவனை காத்தல் அழித்தல் படைத்தல் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படியாப்பட்ட இந்த சத்தியமான தாழக்கூடிய பிரபதாவனை ஈண்டெடுத்த தாய் தந்தை என்னை 10 மாதம் 300 நாள் போற சிவனாடை சுமந்து வெட்டெடுத்தாளே என்னுடைய மாதாவோ அதாவது கோபாலக்கண்ணன் ஆமா தந்தையா எனக்கு தோளால் தொட்டில் கட்டி தொட மீது நடமலகி வாடா மகனே வருங்கால இளவரசா என்று வாடா மகனே வருங்கால குடிக்காரா என்று தம்பி நாம அந்த சமாச்சாரத்துக்கு போறதில்லப்பா 12 மணிக்கு மேல ஆகணுமா இல்ல இல்ல இன்னைக்கு இனிமேல 6 மணிக்கு மேலதான் ஓபன் ஆமா 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் குடிக்காரன்னு இல்லங்கிற இந்த போஸ்ட் போடுறேன் பட்டாசு கழிப்புடுவேன் ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் இருந்த தாய் தந்தை யாருங்க வாடா மகனே வருங்கால குடிக்காரங்க தம்பி நான் அதெல்லாம் வாயில வச்சு குடிக்கிறதில்லப்பா அவசரமா அண்ணாந்து ஊத்திக்குவியா நான் எல்லாம் குடிக்காரன் செத்து போயிட்டா கூட இளவுக்கு போக மாட்டேன் எப்படி போவ நெப்பு கட்ட கூதி நீங்க 2 கோட்டு போட்டு குழாய் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க போயிந்தா பணி பண்ணாதா சரி இருக்கு அதுவும் ஒன்னாலப்பட்ட மாய கண்ணன் அடிச்சுனா பல்லு குழாயில் மாட்டிக்கும் ஆணி பெண்ணு ஒன்றாக சேர்ந்து அதான் எங்க போயிருந்த 3000 சம்பளம் அடுப்பு கொண்டு கொண்டு விட மாட்டேன் ஒன்னாலப்பட்ட கோபாலக்கண்ணன் அது ஆணு அதே கோபாலக்கண்ணன் அது ஒரு ஆணு ஆணுக்கு ஆணு எப்படியா பிறக்க முடியும் ஒரு பெண் இருந்தா ஒரு ஆண் தொழில் தேவையா ஆண் இருந்தா பெண் தொழில் தேவையா ஆணுக்கு ஆணு எப்படியா பிறக்க முடியும் ஒரு ஆணுக்கான் எப்படி பிறக்க முடியும் எப்படி ஆணு பெண்ணு ஒன்னா சேர்ந்தா கூட இப்பெல்லாம் குழந்தை கிடைக்கிறது பெரிய விஷயம் கண்டிப்பாலும் அப்படி ஆணுக்காண்டு ஒன்றாக சேர்ந்து எப்படி குழந்தை பிறந்தது அப்படின்னு கேக்குறேன் அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவதைகளையும் படைப்பதற்காக ஒன்னாலப்பட்ட மாயக்கண்ணனாகப்பட்டவர் என்ன தெரியுமா செய்தார் அதாவது ஆள் கடல்ல அதாவது ஆதிசேஷன் என்று சொல்லியிருக்க பாம்பு படுக்கையின் மீது படுத்துக் கொண்டு அதாவது பல யுகங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார் யாரு பொன்னாலப்பட்ட மாயக்கண்ணன் உங்க தந்தை யாரு ஆமா அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உந்தி நல்ல கமலத்துல நீங்க எல்லாம் கதை கேட்கற மாதிரி எனக்கு தெரியல வந்தா எனக்கு வந்து அதை மட்டும் சொல்லிட்டு அதை மட்டும் பேசிட்டு நாமளும் கத்தி அவங்களையா கத்த வைக்கணும் எப்படிப்பா எதுக்கு வந்து என்ன சமாச்சாரம் அதான் எப்படி பிரம்மதேவன் வந்தா அப்படி எதுக்கு பிரம்மதேவன் தெரியணும் சொல்லுங்க அண்டா அப்படி பல யுகங்கள் போன பிறகு அவருடைய உந்தி நல கமலத்துல உந்தி கமலம் என்றால் என்ன தொப்பில் தொப்பில் வழியாக பிரம்மதாவன் நீங்க பிறந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா யாரு தெரியுமா கலைக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி என்னுடைய தேவி கல்விக்கல அதிபதி கலைவாணி சரஸ்வதி மாறிட்டு பிரம்மதாவனுக்கும் கல்விக்கல அதிபதி கலைவாணி சரஸ்வதிக்கும் ஏதோ குழந்தைங்க இருக்கிறாங்கப்பா எத்தனை அதாவது தெல்லிய நீரிலி துல்லிய வெண்குட்டி போய் தகதகவென்று 3 ஆண் மக்கள் 3 பேரு யாராரு தக்கன் தரணி நாரதன் தக்கன் தரணியா நாரதன் அப்படியாப்பட்ட கத்திகள் என்ன காரணம் என்னப்பா வேலை நானோ படைக்கும் கர்த்தா சரி நான் பிண்டம் பிடிப்பேன் பிண்டம் பிடிப்பா பொண்டாட்டி என்ன பண்ற முதல்ல என்ன பண்ற படிச்சு சொல்லு பிண்டம் என்றால் என்ன என்ன ஏய் கருவே உருவாகி நீ சொன்னது கேட்க போறாங்க நீங்க பிண்ட பிடிக்கணும் நாட்டு மக்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படி என்று நான் எப்படியாண்டா ஒன்னாலப்பட்ட பிரபதாவன் நீங்க இல்லையா யாருமே கிடையாது உலகத்துல படைத்தவனே நான் தான் என்னை படைச்சவங்க அப்பா ஒப்பனை படைத்தவன் நான் தான் அப்பனை படைச்சவன் தாத்தா தாத்தனை படைத்தவன் நான் தான் முண்டாட்ட ஓக்க அதுதான் ஓடாம நிக்கும் அதை படைச்சது நீங்க நானே எல்லாத்தையும் நான் நம்மளுக்கு 7லயும் சனி இல்ல 8லயும் சனி அல்ல அந்த 3 எனக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் நீங்க தான் படிச்சீங்க நான் என் பொண்டாட்டிய என் பையன் ஒத்த கொஞ்சம் நானே நான் பொங்கனா பண்ற வச்சுக்க மொண்டி கூட்டியா எங்க எல்லாத்தையும் நீ தான் படிச்சிருக்காங்க என் பொண்டாட்டி கூட உங்ககிட்ட விட்டுட்டு நான் பள்ளி கூட படிச்சு ஓங்குறதுக்கு அது இல்லப்பா புரிஞ்சா 2 நாள் வரால என் பொண்டாட்டி அவள நான் இல்லப்பா வாய்ப்பே இல்ல என்ன சொன்னா ஏய் என்ன பண்ற சாப்பிடுறியா ஊட்டி விட்டா 2 வாயா உன் ஞாபகமாக இருக்கு என்னன்னு தெரியல உன் மண்ட எடுத்து அப்படி பேசிட்டு இப்ப என்னது கத்துக்க நான் படைக்கும் கர்த்தா சரி அனைத்தையும் படைத்தவன் நான்
அப்படி படைக்கும் கர்த்தாவாக இருந்துட்டாலும் நான் பெண்ணை படைக்க செல்ல வேண்டும். அதிசயமாக என்னுடைய கலைவாணி சாஸ்திரி அழைத்தவா. நான் போயிட்டு தேவடியா நான் கூட்டிட்டு வரேன். தேவடியா? நீ தானே தேவி. தேவியா? ஏய் அவன் உனக்கு விட்டுமா கொண்டாச்சு. போய்